சென்னை கே நகர், ஜாபர்கான்பேட்டை, எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படாமல் அப்படியே இருக்கின்றன. இதனால் அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். நேரலையில் இணைகிறார். அன்புச்செல்வன், இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், வாகன ஓட்டிகள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதியானது அசோக் நகர், ஜாபர்கான் பேட்டை அருகாமையில் இருக்கக்கூடிய 60 அடி சாலை, ஐயாவு தெரு, பாரதியாசன் பிரதான காலனி போன்ற இடங்களின் நடுப்பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு குறிப்பாக சொல்ல வேண்டால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 2 இருக்கிறது. ஆர்டிஓ சாலை இந்த சாலையில் தான் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த சாலையில் நீங்கள் பார்க்க முடியும், தற்போது கூட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல நடைபாதையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வாகனங்கள் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் முற்றிலுமாக சேதமடைந்து இன்னும் பணிகள் முடிந்து அது முழுமையாக மூடப்படாமல் இருக்கிறது. பல இடங்களில் தோண்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழியில் இருக்கக்கூடிய மண்கள் அனைத்தும் கொட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பிரதான சந்திப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் கே நகரிலிருந்து போரூர், அதே போன்று SRM பல்கலைக்கழகம், அதே போன்று இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய ராமாவரம் போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய சாலையாக இதை பயன்படுத்தப்படுகின்றன. ஏனென்றால் ஒரு வழிச்சாலையாக பல்வேறு சாலைகள் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சாலையை பயன்படுத்தி செல்லும் போது விரைவாக செல்லக்கூடிய சாலையாக அமைந்திருக்கிறது. S26 என்று இருக்கக்கூடிய சிற்றுந்தானது அசோக் வில்லிலிருந்து வலசரவாக்கம் வரைக்கும் இயக்கக்கூடிய பேருந்தும் மினி பேருந்தும் கூட இந்த சாலை வழியாகவே சென்று கொண்டிருக்கிறது. நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி தற்போது வாகனங்கள் குறைவாக இருப்பது போன்று தெரிந்தாலும் சற்று நேரத்திற்குள்ளாக திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய பகுதியாக மாறும். காரணம், இந்த சாலைகள் முழுவதுமே பள்ளமேடுமாக இருப்பதோடு கழிவுநீர் குழாய்க்காக தோடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள் முழுமையாக மூடப்படாமல் இருக்கிறது. மழை பெய்ந்தால் இன்னும் மோசமான நிலையில் இந்த சாலைகள் காணப்படும் என்றுதான் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் மழை பெய்யும் போது இந்த பள்ளங்கள் எங்கு இருக்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு பெரும் சிரமம் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சிரமம் ஏற்படும். ஐயா, இந்த ரோடு எப்படி இருக்குங்க? அந்த ரோடு ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. நைட்டில் போனோம்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே கீழே தான் ஊழ்ந்து கிடக்க வேண்டாரு. பகல் நேரத்தில் காலையில் ஸ்கூலுக்கு போகிற நேரம்லாம் எப்படி இருக்குது? டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப டிராஃபிக். மழை பெய்கிற நேரத்தில் எப்படி இருக்குது இந்த ரோடு? மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துடுது. ரோடே தெரிய மாட்டேங்குது. தற்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட இந்த பக்கம் நம் ஒளிப்பதிவில் நரேந்திரன் காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். வாகனங்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக குறைவாக அளவில் இருப்பதோடு தெரிந்தாலும் திடீரென மொத்தமாக வாகனங்கள் வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இவ்வாறு தான் ஒரு பிரதான சாலையாகவும் அதே போன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அதிக அளவில் புழங்கக்கூடிய இந்த சாலையில் பணிகள் அவ்வப்போது நடைபெற்று அது முழுமையடையாமல் இருந்து கொண்டிருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசலும், காலை நேரங்களில் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்லும் பொழுது, பெற்றோர்கள் அழைத்து செல்லும் பொழுது வாகன நெரிசலின் காரணமாக இந்த பள்ளங்களில் வாகனங்கள் செல்லும் போது தடுமாறி விழுகக்கூடிய ஒரு விபத்துகளும் ஏற்படக்கூடிய பகுதியாக இந்த இது மாறி இருக்கின்றன. ஆகவே தான் ஜாபர்கான்பேட்டை அருகாமல் இருக்கக்கூடிய பாரதியாசன் நகர், ஐயாவு தெரு, 60 அடி சாலை, எம்ஜிஆர் மார்க்கெட் போன்ற இந்த பிரதான சாலை முழுவதுமே பள்ளமேடு அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றை அனைத்தையும் மேம்படுத்துவதற்கு பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த பக்கத்தில் ரோடு ஆஃபீஸ் போடும்போது ரொம்ப தொல்லையாக இருக்குண்ணா. பாருங்கண்ணா, எப்படின்னா போகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே இது வேறு ஆஃபீஸ் போகிற டைமுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குண்ணா. ஆஃபீஸ்க்கு அவசரமாக போவோம். இந்த மாதிரி ட்ரெயின் வந்தால் எப்படி நான் இது பண்ணுறது? இது போன்ற ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலுக்குள்ளான ஒரு பகுதியாக ஜாபர்கான்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த 60 அடி சாலை மற்றும் ஐயாவு தெரு உள்ளிட்ட சாலைகள் மாறியிருக்கின்றன. இதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த பகுதிகளில் பணிகளை மேற்கொள்வது வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த பணிகள் விரைவாக முடிக்கப்படுவதோடு முடிக்கப்பட்ட பணிகளையும் முழுமையாக முடித்து சாலைகள் அமைத்தால் மட்டும்தான் தங்களுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்கும். அதே போன்று விபத்துகளை தடுக்க முடியும். பள்ளிக்கு சென்று கொண்டு செல்லக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பாக செல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஆக உடனடியாக இந்த பணிகள் அனைத்தும் முழுமடைய வேண்டும் எனவே இப்பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள் அனைவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே இவை முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றது பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தந்தமைக்காக நன்றி அன்புச்செல்வன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.